மின் வாரிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அண்ணா சாலையில் இயங்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் முக்கியமான கோப்புகளை சென்ற தொடர்பான முக்கியமான கோப்புகளை சேகரித்து வைத்திருந்த கணினிகளில் இருந்த ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட விவகாரத்தில் கோபிநாத் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். அவரை தற்போது நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். எழும்பூர் 14வது மேஜிஸ்ட்ரேட் தமிழச்சி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த கோபிநாத் ஒரு தனியார் நிறுவனத்தில் கம்ப்யூட்டர்ஸ் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். ஒப்பந்த அடிப்படையில் அரசு அலுவலகங்கள்ல கணினிகளை ஏஎம்சி முறையில சரிபார்க்கும் பணிகளை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 16ஆம் தேதி மழை செயற்பொறியாளர் கணினியை இயக்கிவிட்டு விடுமுறை தினம் முடித்து 18ஆம் தேதி கணினியை ஆற்றிய போது சரி வேலை செய்யாதனால இந்த கோபிநாத் என்ற ஒப்பந்த ஊழியரை அழைத்ததாகவும் அப்போது அவர் கணினிகளை பார்த்தபோது ஹார்ட் டிஸ்க் இல்லை என்பதை சொல்லி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் சிந்தாதிரிப்பட்ட காவல் நிலையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டது. போலீசாரின் தொடர் விசாரணையில கோபிநாத்தை அந்த ஹார்ட் டிஸ்களை திருடி பெங்களூரில் விற்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாத நாடகம் அடித்தும் கண்டுபிடிக்கப்பட்டது. கோபிநாத்தை நேற்று பெங்களூருக்கு அழைத்து சென்று இன்று காலை போலீசார் அங்கிருந்து ஹார்ட் டிஸ்களை மீட்டிருக்கிறார்கள். 40 ஹார்ட் டிஸ்க் வரை மீட்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை கொண்டு அங்கு வாங்கிய அந்த ஹார்ட் டிஸ்களை வாங்கிய நபரையும் போலீசார் பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்ட நிலையில சிந்தாதிரிப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தமிழரசி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்ட அவர் நீதிபதிகள் உத்தரவின் பேரில் அடுத்ததாக சிறையில் அடைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 40 ஹார்ட் டிஸ்கள் மின்வாரியத்தில் மட்டும் திருடப்படவில்லை, மற்ற அரசு அலுவலகம் திருடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 ஹார்ட் டிஸ்கள் மட்டுமே அந்த மின்வாரியத்தில் திருடப்பட்டதாக அமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற நிலையில மற்ற ஹார்ட் டிஸ்கள் யார் பின்னணி வைக்கிறார், பணத்திற்காக இந்த ஹார்ட் டிஸ்கள் திருடியதாக அவர் கூறியிருந்தார். இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் அவரை காவல் எடுத்து விசாரிக்கவும் சின்னாரிப்பட்ட போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கோபிநாத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரை சிறையில் எடுக்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.